நல்லா சொல்றேன் அம்மா, என்னை வம்புலலாம் மாட்டி விடாத. ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறேன். அப்படின்னா, சரி நான் ஒண்ணு சொல்லவா? ஒரு ஐடியா சொல்லவா? உங்களுக்கும் உங்க லவ் சக்சஸ் ஆகணும். நீங்களும் இளமதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அது நடக்கணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப நீங்க இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கினீங்கன்னா, கண்டிப்பா இளமதிக்கு ஒரு பொசசிவ் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே பொண்ணு பின்னால நீங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா, அவங்க லவ்வ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் நீங்க 2 அடி வாங்கலேன். என்ன இவன் டெய்லி நம்ம கூட வந்தா, இன்னைக்கு நம்ம கூட வரலையேன்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மனசு, அவங்க கண்ணெல்லாம் உங்களே தான் தேடும். நீங்க வேணா பாருங்களேன் பரமா, இது நடக்கலன்னா என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, "அம்மா பிரியாக்கு நல்ல அனுபவம் தான் காதல்ல. அவங்க சொல்றது கரெக்ட் தான். அதனால நீ பிரியா சொல்ற விஷயத்த நல்லா யோசிச்சு ஒத்துக்கோன்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் அறிவுரை சொல்றாங்க. உடனே பரமனோனே, "எப்படியோம்மா நான் உனக்கு நல்லது பண்றேன். ஏன் இளமதி எனக்கு சேரணும். என்ன லவ்வ ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் எனக்கு ஆசைன்னு" சொல்றாரு. உடனே பரமனும் சம்மதம் சொல்லிட்டு பிரியாவ அனுப்பிச்சு வைக்கிறாரு. "நாளைக்கு நான் ரெடி ஆயிடுறேன். கரெக்ட்டா வந்துருங்க. ஏமாத்த மாட்டீங்களேன்ட்டு" போயிடுறாங்க.